இதுக்கு பதில் சொல்லுங்க சார். இந்த உலகத்தில் சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியாயிருக்கா? கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். ப்ரெஷருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா ப்ரெஷர் சரியாயிருக்கா? சொல்லுங்க. கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது கெட்ட கொலஸ்ட்ரால் சரியாயிருக்கா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாரா சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை பிசிஓடி மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இந்த பானை வேற குறைச்சாங்களா? சொல்லுங்க சார். யாரா குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்க. சொல்லியிருந்தா கமெண்ட்ஸில் எழுதுங்க. வெந்தயம், நெல்லிக்காய் ஜூஸு, கிரீன் டீ, கொய்யா இலை, நாவல் பழம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், ஆவாரம்பூ இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாருக்காவது பிசிஓடி, பிசிஓஎஸ் சரியாயிருக்கா? இல்லை யாருக்காவது ஃபேட்டி லிவர் சரியாயிருக்கா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாளும் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. ஒன்றே ஒன்று தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 2 வழியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மாத்திரை, 15 மாத்திரை இன்சுலின் போட்டுகிட்டே இருக்காங்க வாழ்க்கை முழுவதும். தேவையா இதெல்லாம்? நீங்களே சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? இந்த தம்பிக்கு பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 127 86 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களும் நான் ரோட்டில் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ் டைப் பண்ண மறந்துடாதுங்க. இந்த முக்கியமான வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. சரியா?